ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. சுவாமியினுடைய நாம வரிசையில் 23வது நாம ஜயாதி சக்தி சம்சேவியாய நமஹ. அந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொன்னதோடைய மாதிரி இது. ஆனால் சஹசநாமத்தில் இது 23வது நாம. ஜயா முதலிய சக்திகளால் நன்கு சேவிக்கப்படுபவனுக்கு நமஸ்காரம். ஜயாதி சக்திங்கிறது ஜயா முதலிய 8 அல்லது 9 அல்லது 16ன்னு இந்த சக்திகள் கணக்கிடப்படுறது. இந்த சக்திகளினாலே சேவிக்கப்படுபவன் அர்த்தம். ஜயா முதலிய சக்திகள் பல இடங்களில் பல பேரோட காணப்படுறது. அவர்கள் அத்தனை பேர்னாலையும் நமஸ்காரம் பண்ணப்படுபவன் ஒரு அர்த்தம். அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த பீட்ட சக்திகள்னு ஒன்று உண்டு. இதை எப்படின்னு கேட்டாக்கா, சுவாமி உட்காண்டிருக்கிற பீட்டத்தை சுற்றி அவர்கள் இருப்பார். சில கலசங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது பிரதான கலசம் சுவாமிக்கு அபிஷேகமாகணும், மீதி இருக்கிற கலசங்களை பீட்டத்தில் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆகமங்கள்லாம் சொல்கிறது. அதனால் இந்த பீட்ட சக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் உட்காண்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் விசேஷமானதாக அந்த சேர் அமைஞ்சதுன்னா அது சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானுடையதான ஆசனங்கிறது தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் இந்த மாதிரியானதான தத்துவங்களே அவருக்கு பலகையா ஆசனமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. அதில் பீட்ட சக்திகள்ங்கிறவா பிரதானமாக 8 பேர். ஜயா, விஜயா, அஜிதா, அபராஜிதா, விலாசினி, கோப்த்ரி, அகோரா, மங்களா. இது ஒரு அபிப்பிராயம். பரிவார சக்திகள் 8 பேர். ஜயா, விஜயா, கீர்த்தி, பிரீத்தி, பிரபா, ஸ்ரத்தா, மேதா, ஸ்ருதி இப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அஷ்டசக்திகள்னு சொல்லிட்டு ஜயா, விஜயா, ஜெயந்தி, அபராஜிதா, சித்யா, ரதி, அலம்புஷா, உப்பலா இப்படின்னு ஒரு பக்கம். துர்கையினுடையதான பரிவார சக்திகளாக நிறைய பேரை சொல்லப்படுறது. மகாகணபத்தினுடைய சஹசிரநாமத்தில் அவருக்குன்னு இருக்கக்கூடியதாக ஜயா, விஜயா, அஜிதா, நித்யா, விலாசினி, சவுண்டி, சௌந்தர்ய மண்டிதா அப்படின்னு கொண்டு போய் அவருடைய சஹசிரநாமத்தில் நிறைய விஷயங்களை சொல்லப்படுறது. துர்கைக்கு நிறைய பேர் இருக்குது. 10 மாத்ருகா சக்திகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்தந்த தத்துவங்கள். அது இப்போது ஞானம்னு சொல்லி சொன்னால் அது சுவாமிக்கு ஒரு பீட்டமாக இருக்குது. வைராக்கியம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு காலாக இருக்குது, 4 கால். அப்புறம் தாங்கிறதுக்கான அந்த சிம்மங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால அதெல்லாம் தத்துவ ரூபங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதில் சுவாமிக்கு ஜயாதி சக்தியினாலே சேவிக்கப்படுபவர்னு கொண்டு போய் சொல்கிறதா இருக்கிறதுனால அந்த பீட்ட சக்திகளை பற்றி சொல்கிறது. கணபதி சஹஸ்ரநாமம் இதை பற்றி தான் சொல்கிறது. இப்போ பகவானை வர்ணிச்சுட்டு போகிற இடங்களில் அவர் பீட்டத்தை முதல்ல சொல்கிறதுங்கிறது எல்லாத்துலேயும் உண்டு, பீட்ட சக்தின்னு. இந்த சஹஸ்ரநாமம் பகவானுடைய பீட்டத்தை முதல்ல நமஸ்காரமாக அதில் இருக்கிற சக்திகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பகவானுடைய திருவடியிலேருந்து ஒவ்வொன்றா சொல்கிறதாக இருக்குது. அதனால் ஜயாதி பீட்ட சக்திகளினாலே சேவிக்கக்கூடியவர்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அமையர். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.